சூரியகுமார் யாதவ் பத்தி பேசியே ஆகணும் பிரேத்தம். டியூ ஃபார் அ பிக் ஸ்கோர். ரொம்ப நாள் ஆச்சு அவர் ரன் அடிச்சு. சூர்யா வந்து இன்ஃபேக்ட் சவுத் ஆப்பிரிக்கா கூட அடிக்கல பத்ரி, பங்களாதேஷ் தான் கடைசியா அடிச்சாரு. அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை. இந்தியன் செலக்ஷன் கொஞ்சம் எனக்கு பஸ்லிங்கா தான் இருந்தது இந்த கேம்ல. எங்க கொஞ்சோன்னு நீங்க ரொம்ப பூசி சொல்றீங்க, ரொம்ப போராவே இருந்ததுங்க பேட்டிங் ஆர்டர். ஜுரேல் என்னங்க நம்பர் 8ல வராரு. அக்சர் பட்டேலுக்கு முன்னாடி அவர் ஏன் வராரு அப்படின்னு எனக்கு புரியல. அக்சர் சத்தியமா புரியல. இன்ஃபேக்ட் நான் அக்சரை வந்து ஜடேஜாவை விட ஹையரா ரேட் பண்றேன் ஒயிட் பால். இங்கிலாந்து கெட்டிங் இன்டு தி க்ரூவ்னு ஃபீல் பண்றீங்களா? இது டேஞ்சர் சைனா இந்தியாக்கு? இல்ல இந்தியா வந்து த்ரூ வைடுவாங்களா? விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிஆர். வணக்கம் வணக்கம் பத்ரி. ஷர்ட் பலமா இருக்கு, இந்த லோகோ எல்லாம் போட்டு செமையா இருக்கு ஷர்ட். இந்தியா நெருப்பு மாதிரி விளையாடுவாங்க அப்படின்னு நெருப்பெல்லாம் சிம்பிள் வச்சு நான் சட்டை போட்டு வந்தேன். ஒரே ஒரு விஷயம், போன மேட்சுக்கு அப்புறம் சொன்னேன் இங்கிலாந்து லேசா எடை போடாதீங்கன்னு. சரியா சொன்னீங்க பிஆர். உங்க வாயில வந்து சர்க்கரை போடுறதா அப்படின்னு தெரியல எனக்கு. இந்தியாவுக்கு எதுக்காக சொல்லிருக்கீங்க, ஆனா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெஃபினட்டா இங்கிலாந்து செம்ம டீம் பிரேத்தம். மேட்சஸே அவங்களோட பொட்டன்ஷியலை ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்றதான் ஒரு உண்மை. பட் இந்த மேட்ச் இன்ஃபேக்ட் பேட்டிங்ல கோட்டை விட்டாங்க. 172 ரன் தான் அடிச்சாங்க. பட் போலர்ஸ் செமையா பண்ணி இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாங்க. செம்ம பிளான்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. So bowlers are the ones who won it for England அப்படின்னு நான் நினைக்கிறேன். Absolutely. இது டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும், ஓடி ஆகட்டும், T20 ஆகட்டும், ஃபைனலி விக்கெட் எடுத்தாதான் மேட்ச். அண்ட் எனக்கு என்ன இதுல வருத்தம்னா, நம்ம டீடைலுக்கு வருவோம். வருண் சக்கரவர்த்தி அவ்வளவு பிரமாதமா போட்டார் பத்திரி. 9 overs 83 for 1 இங்கிலாந்து. அங்கேருந்து 126 for 8. 5 விக்கெட் எடுத்தாரு. T20ல 5 விக்கெட் எடுக்கிறது 4 ஓவர்ல ஒரு பெரிய பெரிய விஷயம். அது அன்பார்ச்சுனேட்லி அவ்வளவு நல்ல போலிங் பெர்ஃபார்மன்ஸ் என்னடா போகுது லூசிங் சைடு, அது ஒரு வருத்தம். பட் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா போலிங் போட்டாங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. எஸ், ஐ திங்க் ரெண்டு அணிக்குமே போலிங் நல்லா இருந்தது. இங்கிலாண்டும் பாத்தீங்கன்னா போலிங் நல்லா போட்டாங்க, இந்தியாவும் போலிங் நல்லா போட்டாங்க. ராஜ்கோட் பிரேத்தம் அங்க ரோலரை வச்சுதான் விக்கெட்டே ரோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும், ஹைவே மாதிரி இருக்கும் ரோடு விக்கெட்டு. அந்த மாதிரி தான் இருந்தது விக்கெட்டும். 172 கொஞ்சம் மீகர் ஸ்கோர். பட் தென் பேட்ஸ்மேன் டெஃபினெட்லி அவங்களோட ஷார்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப போரா இருந்தது இந்தியன் டீம்ல இருந்து. ஐ திங்க் ரைட் ஃப்ரம் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஒண்டிதான் ஒரு நல்ல விளையாடினாரு. சூரியகுமார் யாதவ் பத்தி பேசியே ஆகணும் பிரேத்தம். டியூ ஃபார் அ பிக் ஸ்கோர். ரொம்ப நாள் ஆச்சு அவர் ரன் அடிச்சு. கடைசியா எப்போ ஏதோ பங்களாதேஷ் சீரீஸோ ஏதோ அடிச்சாரு நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் ஒரு 50 ஏதோ அடிச்சாரு. பட் லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். அவர் கேப்டன் வந்து ஜெயிக்கிறதுனால அவரை பத்தி அவ்வளவா பேசப்படல. பட் ஹி இஸ் அண்டர் ஃபோக்கஸ் அக்கார்டிங் டு மீ. இஸ் டியூ ஃபார் லாங் டைம். இது நம்ம போன மேட்ச்லயே கிரிக்கெட் பத்ரியில பேசணும் பத்ரி. பிகாஸ் டீம் வின் பண்ணும் போது நீங்க அண்டர் த ரேடார் ஃப்ளை பண்ணலாம். கேப்டனா நீங்க அடிக்கலன்னா டீம் ஒரு மேட்சோ 2 மேட்சோ உங்க ஃபார்ம் அடிப்படும், அந்த பேச்சு அடிப்படும். அதே தான் ஆயிட்டு இருக்கு. சூர்யா வந்து இன்ஃபேக்ட் சவுத் ஆப்பிரிக்கா கூட அடிக்கல பத்ரி, பங்களாதேஷ் தான் கடைசியா அடிச்சாரு. அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை. அண்ட் இன்னொரு பிளேயர் டெஃபினட்டா பீங் ஃபவுண்ட் அவுட் அகேன்ஸ்ட் குவிக் போலிங். ஐ நோ நமக்கு பயங்கர சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த ஷோல. இது 3வது முறை சஞ்சு சாம்சன் அந்த ஹை பேக் லிஃப்டோட பேக்அவே பண்ற லெக் சைடுக்கு ஃபாலோ பண்ணா நேரா வந்து எதிர் ஸ்கொயர் லெக்ல கொடுக்குறாரு, இல்ல மிட் ஆன் லைன் கொடுத்தாரு. சஞ்சு சூர்யா டெஃபினெட்லி அண்டர் தி ஸ்கேனர். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு கேட்கணும் பத்ரி. ஒரே ஒரு பேஸ் போலரோட போயிருக்கீங்க. ஹர்ஷ்தீப் உங்க ஃபார்ம் போலர். நீங்க ஷமி எடுத்துன்னு வந்தது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவ். ஏன்னா நீங்க அவரை டெஸ்ட் அவுட் பண்ணோம் சாம்பியன்ஸ் டிராஃபி முன்னாடி. நீங்க ஏன் ரவி பிஷ்னாயோ இல்ல வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா ஷமி எடுத்துன்னு வந்திருக்க முடியாது? பிகாஸ் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், போலிங் ஆல்ரவுண்டர் இஸ் வேஸ்டட் அட் நம்பர் 8 ஆர் நம்பர் 9. சோ அந்த மூவ் எனக்கு பிடிக்கல. 2 மூவ் எனக்கு பிடிக்கல. 3வது மூவ் எனக்கு பிடிக்கல. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது சிவம் துபே ஒரு பவர் ஹிட்டர் அவர் வருவாருன்னு. அவரும் வரல. சோ இந்தியன் செலக்ஷன் கொஞ்சம் எனக்கு பஸ்லிங்கா தான் இருந்தது இந்த கேம்ல. எங்க கொஞ்சோன்னு நீங்க ரொம்ப பூசி சொல்றீங்க, ரொம்ப போராவே இருந்ததுங்க பேட்டிங் ஆர்டர். ஜுரேல் என்னங்க நம்பர் 8ல வராரு. அவர் நம்பர் 8ல விளையாடுறதுக்கு எதுக்குங்க அவர் நம்பர் 8 நம்பர் 9 நினைக்கிறேன். நம்பர் 9ல விளையாடுறதுக்கு எதுக்குங்க அவர் ஒரு பியூர் பேட்ஸ்மேனா உள்ள வச்சிருக்கீங்க? அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு போலரா விளையாடி இருக்கலாம், இல்ல ஒரு டூபே விளையாடி இருக்கலாம். வாஷிங்டன் சுந்தர், எஸ் ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் வாஷிங்டன் சுந்தர். பட் அக்சர் பட்டேலுக்கு முன்னாடி அவர் ஏன் வராரு அப்படின்னு எனக்கு புரியல. மச் பெட்டர் ஸ்ட்ரைக்கர். சோ பேட்டிங் ஆர்டர்ல எக்கச்சக்க கேள்விக்குறிகள் இருக்கு, எஸ்பெஷலி லோவர் ஆர்டர். அண்ட் மெனி பிளேயர்ஸ் என்ன விளையாடுறாங்கன்னு தெரியல. 4 ஸ்பின் ஆப்ஷன்ஸ் எதுக்கு? எனக்கு அதுவும் ஒண்ணு புரியல. நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஃபாஸ்ட் போலரா விளையாடலாம், இல்ல பேசாம ஒரு பேட்ஸ்மேனியா விளையாட்டு போகலாம். சோ இந்த மாதிரி கேள்விக்குறிகள் இந்தியன் டீம் செலக்ஷன் மேல இருந்தது. வின் பண்ணிடுறதுனால நம்ம இதை பத்தி பேசாம இருந்தோம். பட் தென் இந்த மேட்ச் கொஞ்சம் செலக்ஷன்ஸ் டெஃபினட்டா காஸ்ட்லியா இருந்திருக்கு, எஸ்பெஷலி பேட்டிங்ல அப்படின்னு எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் நான் போன மேட்சே வந்து இந்த கொஸ்டின் எழுப்பினேன், தட் வாஷிங் எதுக்கு அக்சர் முன்னாடி வராது. இன்ஃபேக்ட் நான் அக்சரை வந்து ஜடேஜாவை விட ஹையரா ரேட் பண்றேன் ஒயிட் பால். அவர் ரேஞ்ச் ஆஃப் ஹிட்டிங் ஃபெனாமினல் அண்ட் ஹி இஸ் இன் வெரி குட் ஃபார்ம். நீங்க அக்சர்ன்ற ஒரு பேட்ஸ்மேனை எதுக்கு 8-9ல ஆடுறீங்க? ஏன்னா அவருக்கு அபிலிட்டி, கேப்பபிலிட்டி எல்லாம் இருக்கு.
இல்ல 2024 வேர்ல்ட் கப்ல 2-3 குரூஷியல் நாக் ஆடி கொடுத்தாரு, இன்க்ளூடிங் த ஃபைனல்ஸ். அதை மறந்துடாதீங்க. நீங்க அந்த ஹை பிரஷர்ல ஆடி இருக்காரு அக்சர். அக்சர் டெஃபினட்டா வாஷி ஹெட்டா ஆடியே ஆகணும். ஒயிட் பால்ல, ரெட் பால்ல வாஷி இஸ் அ குட் பிளேயர், பட் ஒயிட் பால் அக்சர் ஷுட் பிளே அஹெட் ஆஃப் வாஷி. அது ஒரு மிஸ்டேக். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி ஜுரல்ல நீங்க 8-9 ஆடுறதுக்கு சிவம் தூபே மாதிரி ஒரு பவர் ஹிட்டர் நடுவில் ஆடிருக்கலாம். அப்கோர்ஸ் இந்தியா யோசிச்சிருக்கலாம், ஒரே ஒரு ஸ்பின்னரோட தான் போறாங்க, சிவம் தூபே யூஸ் கிடையாதுன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு த்ருவ் ஜுரலோட பிளேஸ் எய்தர் த டாப் ஆஃப் தி ஆர்டர் ஆர் நீங்க அவர் ஆடாதீங்க. பிகாஸ் அவர் ஒரு பினிஷர் கிடையாது. அது எங்க ஐபிஎல்லையும் அவர் அவ்வளவு பினிஷ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி வியூஸ் கரெக்ட் பண்ணலாம். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அவர் என்ன மேட்ச் பினிஷ் பண்ணிருக்காரு எனக்கு ஞாபகம் வரல. பட் கொஞ்சம் செலெக்ஷன் மோசமா இருந்தது. அண்ட் ஹர்ஷ்தீப் உங்க ஃபார்ம் போலர் பத்ரி ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்ல விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் நீங்க அவர் ஆடியே ஆகணும். அவரை நீங்க பெஞ்ச் பண்ணிட்டு சரி ரெஸ்ட் பண்ணிட்டு ஷமியை கூட்டிட்டு வந்தீங்க. ஷமி வரது நல்ல மூவ், பட் ஷமி வந்து ஒரு பிஷ்னாயோ இல்ல வாஷிக்கு பதிலா ஆர்டர் இருக்கணும்னு என்னோட ஃபீலிங். டவுட்டே இல்ல. ஐ திங்க் அந்த மாதிரிதான் இருந்திருக்கணும் ஒரு பேட்டிங் ஆர்டர். நம்ம இதை நிறைய இது மாதிரி இந்த பேட்டிங் ஆர்டர் பத்தி ஆல்ரெடி நம்ம போன வீடியோலயும் பேசினோம் பிரேத்தம். மறுபக்கம் ஐ திங்க் இங்கிலாந்துக்கு மேட்சை வின் பண்ணி கொடுத்தது எனக்கு என்னமோ அதில் ரஷீத் அப்படின்னு தான் தோணுது. ஒரு விக்கெட் தான் எடுத்தாரு, சூப்பரா போட்டாரு பிரேத்தம். 4 ஓவர்ஸ்ல வெறும் 15 ரன்ஸ் கன்சீட் பண்ணிருக்காரு. ராஜ்கோட் மாதிரி ஒரு இடத்துல ஸ்லோவர் 70 கிலோமீட்டர்ஸ் விட கீழே போட்டாரு. 68 கிலோமீட்டர் பர் அவர், 67 கிலோமீட்டர் பர் அவர். அதில் அப்படின்னு அவர் பேர்லயே இருக்கு, தில்லான போலிங். தூக்கி போட்டு முடிஞ்சா அடி, எனக்கு தைரியமா இருக்கு. தூக்கியும் போட்டு டேர்னும் பண்ணி கரெக்ட் இடத்துல லேண்ட் பண்றதுக்கு டெஃபினட்டா அந்த ஸ்கில் மேல நம்பிக்கை வேணும். ஹேட்ஸ் ஆஃப் டு அதில் ரஷீத். ஒரு நல்ல கேட்சும் பிடிச்சாரு. போன மேட்சுக்கு 2 மேட்ச் அவர் தான் கேட்ச் விட்டு மேட்ச் போச்சு. ஆனா இந்த வாட்டி போலிங்கும் போட்டாரு, கேட்சும் பிடிச்சாரு, மேட்சும் ஜெயிச்சு கொடுத்தாரு. அண்ட் பேட்டிங்லயும் 12 ரன் அடிச்சு கொடுத்தாரு பத்ரி. அதை மறக்காதீங்க. அந்த குரூஷியல் அந்த 146 for 9ல இருந்து எடுத்துன்னு போனாங்க 171 வரைக்கும். மார்க் வுட்டும் அதில் ரஷீதும். அதில் ரஷீத் ஒரு ரொம்ப அண்டர் ரேட்டட் ஒயிட் பால் போலர். எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, எவ்வளவோ பேருக்கு ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைக்குது 15 கோடி 16 கோடி அப்படின்னு ஃபாரினர்ஸ்க்கு. அதில் ரஷீத் எப்படி ஒரு ஐபிஎல் டீம்ல இல்லைன்ற ஒரு பெரிய புரியாத புதிர் அது எனக்கு சீரியஸா. பிகாஸ் அவர் ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் ஒயிட் பால் போலர், ஃபேண்டாஸ்டிக் போலர். இது பல வருஷமா செஞ்சுட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் கெவின் பீட்டர்சன் காமெண்ட்ரியில வந்த போது அதில் ரஷீத் இஸ் கிரேட் போலர்னு சொன்ன போது யாரோ ஹர்ஷா பப்ளே சொன்னான்னு நினைக்கிறேன். அது உங்களுடைய அண்டர் இல்லை கெவின் பீட்டர்சன், அதில் ரஷீத் அவ்வளவு வருஷமா ஆடிருக்காரு. அண்ட் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்கோர்ஸ் லிவிங்ஸ்டனோட நாக்கம் மறக்காதீங்க. ரொம்ப குரூஷியலா ஒரு 126 for 8ல இருந்து எடுத்துட்டு போனார் அந்த ஸ்கோர். அது ஒரு குரூஷியல் ஃபேக்டர் இந்த கேம். டெஃபினட்டாங்க. ஐ திங்க் ரொம்ப நல்லா ஆடினாரு அதில் ரஷீத். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் எஸ், ஹேவிங் செட் தட் பிரேத்தம், சீரீஸ் வெல் அண்ட் ட்ரூலி அலைவா இருக்கு. இங்கிலாந்து வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க. பட்லரோட கேப்டன்சியும் சூப்பரா இருந்தது. போலிங் சேஞ்சஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஓவர்டன் 3 விக்கெட்ல வந்து இது பண்ணாரு. ஓவர்டன் அண்ட் கார்ஸை பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணாரு. மார்க்குட்டோட அந்த ஒரு போலிங் சேஞ்சஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஃபீல்ட் செட்ஸும் லெக் சைட்ல எப்போதுமே ஃபீல்டர்ஸ் பின்னாடி வச்சிருந்தாங்க. ஸ்லோர் ஒன்ஸ் நிறைய யூஸ் பண்ணாங்க. ஃபுல்லு இல்ல ஷார்ட், இந்த ஸ்லாட்ல போடவே இல்ல. நல்ல பிளான்ஸ். இங்கிலாந்து கெட்டிங் இன்டு தி க்ரூவ்னு ஃபீல் பண்றீங்களா? இது டேஞ்சர் சைனா இந்தியாவுக்கு? இல்ல இந்தியா வந்து த்ரூ ஆயிடுவாங்களா? மீதி இன்னும் ஒரு 2 போட்டிகள் இருக்கு. 2-1ல நிக்குது இந்த சீரீஸ் பிரேத்தம். இல்ல 2 போட்டியில ஒன்னு ஜெயிக்கணும், அது ஜெயிச்சிருவாங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் இங்கிலாந்து வந்து ஒண்ணு பார்க்கணும் பத்திரி, அவங்க கன்விக்ஷன் வந்து பேஸ். ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்து அவங்க பேஸ் தான். வுட் ஆகட்டும், ஆர்ச்சர் ஆகட்டும், கார்ஸ் ஆகட்டும், ஓவர்டன் ஆகட்டும், இதே அட்டாக் கூட ஆடிருக்காங்க. நீங்க என்னதான் ஸ்பின் டு வின்னாலும் நாங்க பேஸோட வரும்னு அந்த கன்விக்ஷனை பாராட்டணும். அந்த அண்ட் பேஸ் பவுலர்ஸ் நிறைய சேஞ்ச் ஆஃப் பேஸ். நீங்க அபிஷேக் சர்மா அவுட் ஆன பால் கூட அது ஒரு ஸ்லோர் ஒன் தான். சோ நல்ல பவுலிங் பிளான்ஸ், நல்ல ஃபீல்ட் செட்ஸ். மறுபக்கம் பாத்தீங்கன்னா இந்தியாவும் சூர்யா நல்லா கேப்டன் பண்ணாரு. நல்ல பவுலிங் சேஞ்சஸ், நல்ல ஃபீல்ட் செட்ஸ். பட் ஐ திங்க் கொஞ்சம் செலெக்ஷன் மோசமா இருந்தது. அண்ட் 2 டீமுமே கொஞ்சம் ரெக்லெஸ்ஸா தான் பேட் பண்றாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஒரு ஃபைன் லைன் அது. ரெக்லெஸ் அண்ட் அக்ரெஷனுக்கு ஒரு ரொம்ப ஃபைன் லைன் அது. அந்த இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் நீங்க போனீங்கன்னா அது ரெக்லெஸ், இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா அது அக்ரெஷன். சோ அந்த லைனை டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம். 2 டீமும் அதுல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதை அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு. டெஃபினட்டா பேட்டிங் மேல எக்கச்சக்க கேள்விக்குறிகள் இருக்கு. அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா பூனால நடக்க போகுது. இங்க இருந்து நான் என்ன சேஞ்ச் எதிர்பார்க்கிறேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. எனக்கு டெஃபினட்டா 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விளாடணும் அப்படின்னு தோணுதுங்க. முகமது ஷமி நல்லா பண்ணிருக்காரு, அவரை டிராப் பண்ண வேணாம், நல்லா தான் போட்டாரு. ஹர்ஷதீப் சிங் திரும்பி வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன் பிளேஸ் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு நான் வாஷிங்டன் சுந்தர் இல்ல, வாஷி விளாட்டும். ஏன்னா ஆஸ்பின் ஆப்ஷன் இருக்கு. ஐ வில் கம் மேபி இன் பிளேஸ் ஆஃப் பிஷ்னாய். ஐ திங்க் ஒரு ஹர்ஷதீப் சிங் திரும்பி வரணும். இன்னும் ஒரு போலிங்ல ஒரு சேஞ்ச் நான் எதிர்பார்க்கிறேன். பேட்டிங் நல்லா தான் இருக்கு, டீப் பேட்டிங் லைனப் இருக்கு. பட் பேட்டிங் ஆர்டர் ஒண்டி கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும். அக்சர் பட்டேல் அஹெட் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர், த்ருவ் ஜுரேல் கமிங் இன் த மிடில் ஆர்டர். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கலாம் இந்த பூனா மேட்ச்ல. 2 சேஞ்ச் டெஃபினட் பத்ரி. ஹர்ஷ்தீப் இன்ஸ்டெட் ஆஃப் ரவி பிஷ்னாய், அதுல டவுட்டே கிடையாது.
அண்ட் சிவம் துபே ahead of த்ருவ் ஜுரல், அந்த சேஞ்சும் நடக்க போகுது பாருங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு 2 சேஞ்சஸ் நடக்க போகுது, அஸ்யூமிங் எவ்ரிபடி இஸ் ஃபிட். சிவம் டூபே, சிக்ஸர் டூபே வந்தாருன்னா நல்லா தான் இருக்கும். நான் அவரு ஒன்றும் தப்பே பண்ணல டீம் விட்டு வெளில போக. ஒரு இன்ஜுரி காரணத்துல வெளில போனாரு, திலக்குமா வந்து சீல் பண்ணிட்டாரு. ஸோ ப்ராப்ளி ரைட்ஃபுல்லி அவர் வந்து இடத்த பிடிக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஸோ சிவம் டூபே ஃபார் த்ருவ் ஜுரேல் அண்ட் பிஷ்னாய்க்கு பதிலா அர்ஷதீப் திரும்பி வந்துருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் பூனா மேட்ச்ல. தேங்க்யூ பிரதம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. ஹோப்ஃபுல்லி இந்தியா மீதி இருக்கிற ரெண்டு மேட்சும் ஜெயிச்சு இந்த சீரீஸை கைப்பற்றுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் தென் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இந்த சீரீஸ் பாய்ஸா இருக்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ guys, see you soon with lot more content.